நம்ம பையனுக்கு வயசாயிட்டே போதுங்க. அவனுக்கு தொட்டில்ல படுக்கிற வயசு இல்லைங்க, கட்டில்ல படுக்கிற வயசு. காலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும், இல்லைன்னா கால் ஒரு இடத்துல தங்காதுங்க. கால் மட்டும் இல்லடி, அவன் ஆளும் அப்படிதான். மோகன் பொண்ணை கேட்டு பார்த்துட்டேன், பிடிவாதமா கொடுக்க மாட்டேங்கிறான். ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், நாட்டில் வேற பொண்ணே கிடைக்காதா? புனிதா இல்லைன்னா ஒரு வினிதா, அவளை இல்லைன்னா ஒரு அனிதா. பொண்ணை கொடுக்கலனாலும் பரவாயில்லடி, சந்தானத்தை உனக்கு பிறந்த பையனான்னு கேட்டான்டி. அப்படியா கேட்டான்? அவனை சும்மாவை விட்டீங்க? என்ன பண்றது, எனக்கே அதுல சந்தேகமா இருக்கு. ஏண்டி சந்தானம் நம்ம பையனா? தவ புதல்வாங்க நம்ம சந்தானம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. அது இல்லடி, டெலிவரி அப்ப நர்ஸ் குழந்தைய மாத்தி வச்சிருப்பாளோன்ற சந்தேகத்துல கேட்டேன். நம்ம குழந்தைய நாமளே சந்தேகப்படலாமாங்க? அது சந்தானத்துக்கு தெரிஞ்சா அவன் மனசு எவ்வளவு பாடுபடும். அவன் அப்படி கேட்டது எனக்கு மன உறுத்தலா இருந்து, அதான் அப்படி கேட்டுட்டேன். அப்பவே அவன் பல்ல உடைச்சு அவன் கையில கொடுத்துருக்கணும், அப்பதான் அவன் ஆம்பளைன்னு உங்களை சொல்லியிருப்பான். பதுங்குற புலி பாயறதுக்கு தான் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். அதுக்கு ஏங்க நம்ம விட்டு டம்ளரை உடைக்கிறீங்க? இன்கி எனக்கு பிறந்த நாள். அது மனசுக்கு தானே வரும். போகும்போது மற்றவங்க மாதிரி நீ என்ன கேள்வி பண்ற. யோ அவங்க வெறுப்பேத்துறாங்க. நான் ஆசையா சொல்றியா, எனக்கு பிடிச்ச குச்சி மிட்டாய் நீ தானே. என்ன உனக்கு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. என்ன உனக்கு? என்ன உங்களை இப்படி கேட்ட? எனக்கு சேலத்து மாமனே பிடிக்கும். நீ மல்காவா மாமலை மச்ச உனக்கு பிடிக்காம இருக்குமா? நிஜமாவா? ஆமா, நீதான் என் வீட்டு குடும்ப கொத்து வேலை காய்ச்சே. சந்தோஷமா இருக்கியா? அந்த கேக்க பிறந்த நாளுக்கு நானே ஊட்டி வரேன். என்ன நம்ம பையன் சந்தானத்துக்கு இன்னைக்கு 25வது பிறந்த நாளாம். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இல்லப்பா, உன் பையன் சந்தானத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இது இனிமே இப்படிதான் சொல்லணும். சரிப்பா, இந்தாங்க. குடுமா அளவா குடிங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. அடடடடா, சரக்கு அடிக்கும் போது சைடிஸ் கொடுக்குறேன். சரஸ்வதியை நான் இங்க தான்ப்பா பாக்குறேன். சரி சாப்பிடு. சரிப்பா. முருகேசா, என்ன அப்படி ஒரு ஆழ்ந்த யோசனை? மோகன் அவன் பொண்ணுக்கு 2 முறமாப்பிளைக்கு இருக்கான்ற திமிர்ல பேசுறான். அதுக்கு அந்த 2 பையன்களை தீர்த்து கட்டிட்டா என்ன முருகேசா, சரக்கு சாப்பிட்டு காலிப்பட்டில் தூக்கி போடுற மாதிரி சொல்ற? 2 பேரும் முருகேசா. வயலன்ஸை சைலன்ஸா பண்றோம் இந்த முருகேசன், பொறுத்திருந்து பார். நல்லா இருக்கு. போதுமா, சாப்பிடுங்க. போதுமா. ஏய், என்னையும் கொஞ்சம் கவனிடி. கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. அம்மா, உன் புருஷனையும் கொஞ்சம் கவனிமா. அவனுக்கு கோவம் வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டான். இல்ல முருகேசா? சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பரவாயில்ல, இருங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. புருஷனையும் கொஞ்சம் கவனிடி. கொஞ்சம் பொறுங்க. என்ன மனம், என்ன ருசி. இந்த மனுஷன் வயிறு நிறைஞ்சாதான் நம்ம புள்ள நல்லா வளருவாங்க. பொண்டாட்டி கையில தான் சாப்பிட கொடுத்து வைக்கல, என் கையிலயாவது நல்லா சாப்பிடட்டும். பொண்டாட்டி இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி தான். இங்கேயும் கொஞ்சம் பாருடி. இந்தாங்க, சாப்பிடுங்க. கேட்டு போடக்கூடாதுடி, பார்த்து போடணும். இத்தனை வருஷமா பார்த்து தானே போட்டு இருக்கேன். சூப்பர். என்ன சூப்பர்? சாப்பாடு தான் சொல்றேன். சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாடி. ஏ கிழவி, எங்க உன் பேத்தி மலரு? ஏன் வயசு பொண்ணு தேவை? அந்த வயசு பொண்ணு ஒரு வாலிப பையனோட ஒதுக்குப்புறமா உள்ள வெளியே விளையாடுறா. அதை பார்த்து ரசிக்கிறதானே ஓம் பொழுதுபோக்கு. இங்க பாரு, ஒரு நாளைக்கு உன் பேத்தி வாயும் வெறுமா வந்து நிக்க போறா, அப்ப தெரியும் உனக்கு. அடி செருப்பால, இனிமே என் பேத்தியை பத்தி ஏதாவது தப்பா பேசுனா கொஞ்சம் பொறுமையா இரு, கோவப்படாத. நான் சொல்றத பொறுமையா கேளு. ஆனாலும் உனக்கு இந்த வயசுல இவ்வளவு கோவம் வரக்கூடாது பொண்ணாத்தா. என் பேத்தி என்ன கிளவியா வீட்டோட அடங்கி கிடக்கிறதுக்கு? ஒரு வயசு பொண்ணு வயசு பையனோட அப்படி இப்படி ஆட்டம் போடதான் செய்வா. அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் என்ன சொல்றேன்னா, அந்த மீட்டர் வெட்டி முருகேசன் பையன் சந்தானத்தோட தான் உன் பேத்திய ஒதுக்குப்புறமா பார்த்தேன். அப்ப நாட்டம் அந்த பையனும் ஒரு மாதிரி பார்த்து உன் பேத்திய மேஞ்சிட போற பொண்ணாத்தா, அதுக்கு தான் சொன்னேன். எவளோட பேசுறா, யாரோட போறாங்கிற பாக்குறது தானே உன்னோட வேலை. இங்க அதானே நடக்குது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்து முடிச்சு விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதாண்டா உன் பொழப்பு. அபாண்டமா பேசுற உன் வாய்க்கு புத்து நோய் தாண்டா வரும், புத்து நோய் தான் வரும். உன் பேத்தி நல்லதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு போய் சாபம் பிரிய பொண்ணாத்தா. வயசு பொண்ணு உன்ன மாதிரி கிழவங்கிட்டயா சொக்கட்டா ஆடுவா? கிழவங்கிட்ட ஆடினா கெட்டு போயிட மாட்டா. வயசு பையனோட உள்ள வெளியே விளையாடினா குட்டி போட்டுருவா. நீ சொல்றது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. நான் சொல்ல வந்ததா சொல்லிட்டேன். அதுக்கு மேல ஓம் பிரிய பொண்ணாத்தா. நான் வர்றேன் பொண்ணாத்தா. எதையும் தூக்கி அடிச்சிடாத. நான் வரட்டா?